சாம்சங்லேருந்து கேலக்ஸி A53 அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்க முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் 800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வருது. இது போக கார்னிங் உள்ள கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்னாக்ஸோட 1280 அப்படிங்கிற 5 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது இது பி கிரேட் ப்ராசராக வருது. அதை 39வது ரேங்க் ஓவரால் ப்ராசரில் எடுக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது கூட இந்த ஃபோனில் டீசென்ட்டாகவே இருக்கும். ஹெவியான கேம்ஸ் கூட ஓரளவு விளையாடலாம். மற்றபடியாக ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 1 TB வரையும் நமக்கு எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 12 OSல சாம்சங்கோட 1UI 4.1 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா தராங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சரில் வருது. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 அபர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், நாலாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அதே ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அபர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு IP67 ரேட்டிங் இருக்குது. ஆனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போக 5Gக்கான SANAC சப்போர்ட்டும் இருக்குது. டியூல் 4G VoLTE சப்போர்ட்டும் வருது. அது போக NFC மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. அதே பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5000 mAhக்கான பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. அடுத்ததாக கலர்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் பிளாக், ஒயிட், லைட் ப்ளூ, பீச் அப்படிங்கிற 4 கலர்ஸாக வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 34,499க்கும், அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 35,999 அப்படிங்கிற விலையில் சாம்சங் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ ஓரளவு ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30 வாட்க்கு மேலே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் சொல்லி தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி பார்க்கும்போது ப்ரைசிங் கொஞ்சம் டூ மச் தான். நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.